ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டிக்காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது 2024க்கான குரு பேச்சு பலன்கள். குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான். மற்றொரு இயற்கை சுவரான சுக்கிர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய உள்ளார். சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள். காலச்சக்கரத்திற்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானமான ரிஷபராசியிலே பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார். இந்த குரு பெயர்ச்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. இவர் ராசிக்கு விரயஸ்தானாதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம். பண வரவுகளெல்லாம் அதிகமாக உங்கள் கை புழக்கத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம். எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். பேச்சு மூலமாக தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான வெற்றியை பெற முடியும். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தரகு தொழில் செய்பவர்களெல்லாம் ஒரு சிறப்பான பலன்களை பெற முடியும். குரு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலே கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிதில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்களிலே சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் உங்கள் தொழிலில் உங்கள் பணியாளர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பணவரவுகள் எல்லாம் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயிர் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். சிலருக்கு தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினர் உங்களுக்கு மிகவும் பக்க பலமாக இருப்பார்கள். தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் பார்வையிடுவதால் உங்கள் தொழிலிலே அபரிமிதமான வெற்றியை நீங்கள் பெற முடியும். நீங்கள் போடக்கூடிய முதலீடுகளே இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். ராசிக்கு விரயஸ்தானாதிபதியாக குரு பகவான் வருவதால் ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்கான சூழல் ஏற்படும். சிலர் உங்களுடைய பணத்தை எதிலாவது முதலீடு செய்வீர்கள். சிலருக்கு வெளிநாட்டின் மூலமாக சில ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.